பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். நமக்கு இந்த மகாலட்சுமி கடாட்சம் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாருமே ஒத்துக்கிறோம்ல. பணம் வேணும், அதே டைம் பணம் இருக்கிற இடத்துலயும் ஹெல்த் வேணும். இது இரண்டுமே இல்லைன்னா எவ்வளவுதான் சம்பாதிச்சு வேஸ்ட். ஆக்சுவலா மகாலட்சுமி கடாட்சம் எங்கேருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சமையலறை. கரெக்ட். எங்க ஆரம்பிக்கணும்? சமையலறையில மகாலட்சுமி கடாட்சம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எப்படி? சமையலறையில என்ன சாமி? சமையலறையில அன்னபூரணி. அன்னபூரணியோட சேர்ந்து வாசம் செய்கிறவள் தான் மகாலட்சுமி. இப்ப எடுத்துக்கங்களேன், உங்க வீட்டுல நீங்க சமையல் பண்றீங்க, ரைட்டா? எப்படி பண்ணுவீங்க? ஐயோ, இது என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும், இது என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்கும். சோ அந்த ஒரு அன்பையும் சேர்த்து சமைக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு ருசியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். சாம்பார் வச்சுட்டீங்க, என் பிள்ளைக்கு பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், அரைச்சுட்ட குழம்பு, அரைச்சுட்டு எல்லாம் பண்ணி பருப்பு சாம்பார் அரைச்சுட்டு ஒரு ரூபா அப்படி கையில ஊத்தி அப்படி நக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் பாருங்க. அப்பா, நான் பண்ண அது நான் அழகா டேஸ்ட் இருக்கு. என் பையன் இன்னைக்கு எப்படி ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான். அம்மாக்களுக்கு என்ன தெரியுமா? பரிமாறும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட முகத்தையே பார்ப்பாங்க. பார்த்து, தம்பி நல்லா இருக்கா தம்பி, அப்பா என்னம்மா பண்ண இன்னைக்கு, அருமையா இருக்குமா, எப்படிமா பண்ணத, இந்தாடா தம்பி ஒரு ரூபா போடு. வேண்டாம்மா வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரூபா தட்டுல போட்டு சாப்பிடும் போது அந்த அம்மாவுடைய வயிறு அப்படியே நிறைஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த அம்மா பசியோட தான் இருப்பா. அந்த அம்மா பசியோட தான் இருப்பா. ஆனா அவன் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடும் போது பையனோ இல்ல வீட்டுக்காரரோ இல்ல பொண்ணோ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடும் போதே, தம்பி சாப்பிட்டியா தம்பி, அப்பா சாப்பிட்டியா பாப்பா, எங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கா, அந்த நல்லா இருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட வயிறு பசியே போயிடுமா. அம்மாங்கிற கேரக்டர் அப்படிதான். இதுக்கு மகாலட்சுமி கடாட்சம் என்ன சம்பந்தம்? அந்த மகாலட்சுமி கடாட்சம் இருந்தா தான் சமையல் ருசி இருக்கும். அன்னபூரணி கடாட்சம் இருந்தா தான் சமையல் ருசி இருக்கும். சோ ரெண்டு பேருடைய கடாட்சம் தேவைன்னா நீங்க என்ன பண்ணும்? நான் சொல்றத செஞ்சா சமையல் கூட ருசியாக இருக்கும். என்ன பண்ணும்? முதல்ல உங்க கிச்சனை நீட்டா வைங்க, பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைங்க, தேய்ச்ச பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல கவுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் வேலை தான். எப்ப பண்ணணும்? நைட்டு படுக்க போகும் பொழுது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கணும். மேலைய தொடச்சு கிடச்சு அழகா வைக்கணும். ஒரு பருக்க கூட சிந்தி இருக்க கூடாது, அழுக்கே தெரியக்கூடாது. முக்காவாசி வீட்டுல கடப்பக்கல் போட்டிருக்காங்க இல்லையா, அப்படி தேய்ச்சி தள்ளி வரும்போது பார்த்தா உங்க முகம் தெரியணும். அதுல அந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். எங்க சுத்தம் இருக்கிறதோ அங்க மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பா இருக்கும். ஒத்துக்கிறீங்கல்ல? எங்க சுத்தம் இருக்கிறதோ அங்க மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் பொழுது உங்களுடைய சமையல் அறையில அன்னபூரணி கடாட்சம் சேர்ந்து வரும். அப்ப என்ன ஆகும்? அரிசி என்பது தீரவே தீராது. ஏன்னா தீரும்போதே உங்களுக்கு அந்த அன்னபூரணி சொல்லுவா, அரிசி தீர போறது வாங்கி போடு, வாங்கிடுவோம். அரிசி தீராது, பருப்பு தீராது, கிச்சன் ஃபுல்ஃபில்லா இருக்கும். அப்ப அந்த ஃபுல்ஃபில்லா இருக்கும் பொழுது நீங்க போய் நின்று அந்த கேஸ் அடுப்பு முன்னாடி நின்று ஒரு சமைக்கும் பொழுது குதூகலமா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். பருப்பு அடுக்கு காலியாச்சு, ஏங்க பருப்பு காலியாச்சு வாங்கி போட தெரியாது அவங்களுக்கு? வீட்டுக்கார சொல்லுவாரு, சொன்னாதானே தெரியும். சோ இதுல ஒரு சண்டை வரும். அப்ப அடுப்புல ஒரு பொருள், அடுப்புல சாம்பாரை கொதிக்க போட்டுட்டு தண்ணியை கொதிக்க போட்டுட்டு புளி வாங்க கூடாது. புளிய கரைச்சு விட்ட சாம்பாருக்கு பருப்புல வாங்கிட்டு வா சொல்லக்கூடாது. அப்ப கடாட்சம் கிடைக்காது. அப்ப என்ன இருக்கணும்? ஒரு மாசத்துக்கு கரெக்டா பிளான் பண்ணி வாங்கி வச்சிருவோம், எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சிருப்போம். அத அந்தந்த டப்பால கொட்டி அழகுபடுத்தி நீட்டா அழகா இருக்கணும். ஒரு பருப்பு அரை வரும்போதே டக்குன்னு எடுத்து அடுத்தது எல்லாமே அழகா அருமையா பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கணும். கிச்சன் உடைஞ்ச பாத்திரம் இருக்கா, தயவு செஞ்சு தூக்கி கடாசிருங்க, வேண்டாம். இல்ல படசுக்காது போட்டுருங்க, கிச்சன் விட்டு எடுத்துருங்க வெளியில. உடைஞ்ச பாத்திரம், உடைஞ்ச கரண்டி, இந்த விளிம்பு விட்ட பாத்திரம், பாத்திரம் நல்லா இருக்கு இது இருக்கட்டும், வேண்டாம், தூக்கி போடுங்க. கரண்டி பாத்தீங்கன்னா இந்த கரண்டி போடுற கைப்பிடி பாதி விட்டுருக்கும். பால் காய்ச்சற பாத்திரம் அந்த பிளாக்ல இருக்குல்ல கரண்டி, அது போய் அப்படியே இருக்கும், கிடுக்கியில் எடுத்துப்போம்.
அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுருங்க. எது ஒண்ணு உடைஞ்சு போய் கிடக்கோ அது கிச்சன்ல இருக்கவே கூடாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது நேத்தி வச்ச சாம்பார் அப்படியே வச்சு மறந்து போயிட்டேன், பூஞ்சாம் பிடிச்சிருக்கு, தயவு செய்து அந்த மாதிரி வைக்காதீங்க. கிச்சன் நாரும். அப்ப லட்சுமி நான் நம்பளே போக மாட்டோம்ல, அப்புறம் எப்படி லட்சுமி கடாட்சம் வரும்? அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த குப்பை, இந்த கிச்சன்ல வச்ச குப்பைகள்லாம் அப்படியே இருக்கும். நம்ம கொட்டுறதுக்கு சோம்பேறித்தனம். சரி, இந்த குப்பாள்றவர் வருவாங்க, அம்மாவோ ஐயாவோ, அவங்களையும் விட்டாச்சு. நம்ம சரி இருக்கிற இடத்துல கொண்டு போய் கரெக்டா கொண்டு போய் பிளேஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்னாகும்? லட்சுமி கடாட்சம் கிடைக்காது. இன்னொன்னு, வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிருப்போம், பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி போட்டிருப்போம், கீழே தண்ணி நிறைய இருக்கும், சொத்தான்னு இருக்கும் கீழே. அது அழகா தொடச்சு கடைச்சு பராமரிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருப்போம். டைம் ஆயிடுச்சு இல்ல, அப்படியே விட்டு போயிரும். அதுக்கு அடுத்தது, இந்த கேஸ் அடுப்புல நம்ம சமையல்லாம் பண்ணி பால் காய்ச்சி பால் வழிஞ்சு அந்த குழம்பு வழிஞ்சு எல்லாம் வழிஞ்சு அப்படியே இருக்கும் பிடிச்சு போய். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா தரித்திரத்தை தவிர எதுவுமே வராது. ஏன்? அழகா ராத்திரி வேலை தூங்க போகும்போது உங்க வேலை தாங்க. என்னென்ன இருக்கு லிஸ்ட் அவுட் போட்டுக்கோங்க. சிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாது, தேய்ச்சி போட்டாச்சு. ரெண்டாவது, உடைஞ்ச பாத்திரத்தெல்லாம் நம்ம எடுத்து தூக்கி ஒரு மூட்டையா கட்டி வாசல்ல வச்சாச்சு. நாளைக்கு பழைய பாத்திரக்காரன் தான் தூக்கி போட்டுடணும். 2. மூணாவது, பழைய சாம்பார்லாம் பூஞ்சாம் பிடிச்சி இருக்கு, எதுவும் இல்லை, நல்லா நீட்டா அழகா இருக்கு. 4வது, உடைஞ்ச பிளாஸ்டிக் ஏதாவது இருக்கா பாருங்க. ஏதாவது ஒரு பாட்டில் எம்டியா இருக்கா, அதை தூக்கி கீழே வைங்க, மேல வைக்காதீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா, அடுக்கி நீட்டா இருக்கணும். அடுக்கி கிச்சன் நீட்டா இருக்கணும். இந்த மாதிரி நீட்டா இருந்ததுன்னா கிச்சன்ல முதல் வேலை ஒட்டடை படியவே கூடாது. கீழே குப்பை இருக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க நீட்டா பண்ணிட்டீங்கன்னா அழகா ஒரு மேட்டு போடுங்க, பெருக்குங்க. கிச்சன் மேடைய நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி போட்டு தொடச்சு விட்டுட்டு சிறிய கோலம் இழையாக ஒண்ணு போடுங்க, போதும். அதான் எல்லார் வீட்லயுமே கிச்சன் கடப்பக்கல் கிச்சன் நல்லா தொடச்சு விட்டுட்டு ஒரு 2 கோலத்தை போட்டு போயிடுங்க. காலையில ஏர்லி மார்னிங் நீங்க செய்யற வேலை என்ன, அந்த கிச்சனை பார்க்கும்போது உங்க மனசுக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. எங்கேயுமே கிடைக்காது. அது மாதிரி பரத்தி வச்சுட்டு போங்க. காலையில வந்தோடனே அச்சோ கிச்சன் இப்படி இருக்கான்னு மனசே வராது, வேலை செய்ய தோணாது. ராத்திரி வேலை பரவாயில்ல, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையை கிடுகிடுன்னு பண்ணிட்டு கிச்சனை நீட் பண்ணிட்டு போயிட்டு காலையில வாங்க. நேர கேஸ் அடுப்புக்கு முன்னாடி நின்று ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு கைகளை கூப்பிட்டு கேஸ் அடுப்பை தொட்டுக்கோங்க. தொட்டு கன்னத்துல வச்சுக்கிட்டு அழகா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை பாலை காய்ச்ச வேண்டிய வேலை தான். பால் எடுத்துட்டீங்களா, பாத்திரத்துல எடுத்துட்டீங்களா, உங்க ரூம்ல இருக்கிற பூஜை ரூம்ல இருக்கிற சுவாமிக்கு காட்டுங்க. பால் அப்படியே காட்டி நிவேதனம் பண்ணிட்டு நேரா போய் வச்சு அதுல காஃபி சாப்பிடுங்களேன். எது ஒண்ணு பெருமாள் கிட்ட கொண்டு போய் காமிச்சோமோ அதுக்கு பேர் பிரசாதம். ரைட்? அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது பாலை சுவாமிக்கு காமிச்சிட்டு பாலை காய்ச்சினீங்கன்னா அது பிரசாதம் ஆயிடும். அப்ப நீங்க காலங்காத்தால காஃபி உட்கொள்ளும் பொழுது அந்த காஃபி பால் பிரசாத பால்ல காஃபி சாப்பிட போறீங்க. ரைட்டுங்களா? அப்பதான் மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி பாருங்க, அழகா காலையில சூடா சாதம், அதுல சூடா சாம்பார் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க, திருப்தியா இருக்கும். நேத்தி வச்ச சாம்பார் ஜில்லுன்னு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, ஒரு சந்தோஷமே கிடைக்காது. அதனால உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், உங்க வீட்டுல அன்னபூரணி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்கணும்னா உங்களது சமையல் அறையை நீங்கள் எவ்வளவு தூரம் நீட்டா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சமும் அன்னபூரணி கடாட்சமும் சேர்ந்து கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு டயர்டா இருக்கு, நான் எப்படி செய்யறது? ஒன்னே ஒண்ணுதான், எப்பொழுதும் போல சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது உங்க விருப்பம். அதை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இது கட்டாயம் இங்க கிடையாது. பிடிச்சிருந்தா செய்யுங்க, எனக்கு வேணும்,
என் வீடு சந்தோஷமா இருக்கணும், என் வீடு சுபிக்ஷமா இருக்கணும், லட்சுமி கடாட்சமும் அன்னபூரணி கடாட்சமும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவை ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுல எந்தவித தரித்திரமும் எட்டு பார்க்காம லட்சுமியோட கடாட்சம் மட்டுமே வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா அழகா உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எப்படி? நீட்டா இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும், அப்படித்தானே சொல்லியிருக்கோம். சுத்தம் சோறு போடும், அதானே. சுத்தமாகவும் சுகாதாரமுமாக இருந்தால் சோறு தானா கிடைக்கும், இது உண்மைதானே. அதனால தயவு செய்து நீங்க நீட்டா வச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு எக்காரது சொல்ல முடியாது, அருமையா இருக்கு உங்க கிச்சன். இருந்தாலும் சில தவறுகள் நம்ம அறியாம செய்வோம் இல்லையா, அதை நீங்க திருத்திக் கொள்றதுல தப்பேதும் இல்லை இல்லையா. செய்யுங்க, சுபிக்ஷமா இருங்க. என்றென்றும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் அன்னபூரணியோட கடாட்சமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.